chapter 12 verses 12. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். கண்களை மூடுவோமா? இயேசுக்கு வழிநடத்துகிற அப்படிப்பட்ட பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மியான அதற்காக எனக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரோடு அதிகமாய் பேசுவதற்கு நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட கற்றுத்தாரும். நீர் எங்களோடு பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையின்படி அடியாரை மறைத்து நீர் பேசுகிறவர் கேட்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தர்மியான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவேளையிலே நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்ற வேதத்தில் நாம் பார்க்கும்போது, பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம், நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் எங்கே எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, இது நன்றாக நமக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம எதை எங்க பேசணும்னு தெரியாததுனால நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக மாறுகிறோம். இந்த காலவெளியில் அன்பு சகோதரே சகோதரியே, நீங்களும் நாம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு ஒரு மனதோடு கூட கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீங்க பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? போதிக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற விதத்தை நாம் பார்க்க போகிற வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 63ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரிலே ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இங்க நான் வேதத்துல பார்க்கும்போது 63ஆம் வசனத்துல இயேசு பேசாமல் இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என்ன பண்ணாரு? பேசாமல் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஆண்டவர் அப்படி என்ன பண்ணாருன்னா அமைதியா இருந்தாரு அர்த்தம். பேசாமல் இருந்தார் என்று விளக்கம். எனக்கு அருமையான சகோதரே சகோதரியே, இந்த காலங்களில் நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பது இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு மனிதர்களோடு நம்ம நிறைய நேரம் பேசுறோம். செல்போன்ல மணிக்கணக்காக பேசுறோம். நமக்கு விருப்பமானவர்கள் நிறைய நேரம் பேசுறோம். ஆனா நமக்கு ஜெபத்துல 1 மணி நேரம் ஆண்டவரோடு பேசுறோமா? அல்லேலூயா. இப்படி பல மணி நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்? எல்லாரோடு பேசுகிறோம். ஆனால் தேவனோடு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நேரத்தை செலவிட மாட்டோம். தேவனோடு நாம் பேசுவதற்கு நேரத்தை நாம ஒதுக்க மாட்டோம். தேவனோடு நம்ம நெருங்கி பழகுவதற்கு நம்ம ஆயத்தப்பட மாட்டோம். இந்த காலங்களை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனோடு கூட பேசுறேன். அல்லேலூயா. என்னுடைய நேரத்தை நான் எதுக்கு செலவு பண்ணணும் சொல்லுங்க? ஆண்டவரோடு பேசுவதற்கு நான் என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிதாவாகி தேவனோடு பேசுவதற்கு என்ன பண்ணாரா? கல்லை தூரம், கல்லை தூக்கி போட்டா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் போய் என்ன செய்யறாரு? தம்முடைய சீசர்களையும் விட்டுட்டு அவர் மாத்திரம் தனித்திருந்து போய் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார், பேசுகிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறதுக்காக தனிச்சு வர்றாரு. இன்னைக்கு நம்ம நம்முடைய ஜெப நேரத்துல ஒரு மெசேஜ் வந்தா நம்ம என்ன பண்றோம்? உடனே ஜெபத்தை விட்டு என்ன பண்றோம்? அந்த டிக் டிக்னு ஒரு சவுண்ட் கேட்ட உடனே என்ன செய்யறோம்? கண் திறந்து பார்க்கிறோம். அல்லது போன் அலாரம் அடிச்சதுமே, செல்போன் அழைப்பு வந்ததுமே என்ன பண்றோம்? ஜெபத்தை விட்டுட்டு செல்போனை பார்க்கிறோம். அல்லேலூயா. வெளியில யாராவது ஏதாவது பேசிட்டு போனாலும் உடனே என்ன பண்றோம்? கூர்ந்து கவனிக்கிறோம். ஒருவேளை நாய் குலைத்தால் கூட என்ன நினைக்கிறோம்? யாராவது வந்து விட்டார்களா என்று நம்முடைய சிந்தனைகள் அங்கே பரவ விடுகிறோம். இல்லையா? அருமையான தேவ ஜனமே, நம் தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு பேச வரும்போது
நம்முடைய கவனங்கள் சிந்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நேராக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? மனிதனோடு பேசுறதை அவர் வெறுத்து தேவனோடு பேசுறதை அவர் விரும்புகிறார். அதே நேரத்துல எங்க பேசணுமோ அங்க பேசுறாரு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாம இருக்கிறார். இது 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல இயேசு பேசாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 53ஆம் வசனம், நாம் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? கவனிச்சீங்களா? இங்க பேசுற என்ன பேசுறாருன்னா, இயேசுவை பிடிக்க வரும்போது 12 சீசன்ல ஒருத்தன் என்ன பண்றான், மல்கூஸ் என்கிறவருடைய காதை என்ன பண்ணிட்டான், வெட்டிட்டான். அப்ப இயேசு சொன்னாரு, பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தினால படிவான். நான் தனியால் நீ நினைக்கிறியா? நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியனுக்கு மேலான தூதர்களுக்கு பூமியில் என்ன பண்ணுவாரு, அனுப்புவார். அல்லேலூயா. அவ்வளவு தூதர்கள் எனக்கு இருக்கிறாங்க. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். பிதாவுடைய சித்தம் நிறைவேறணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி அங்க என்ன பண்றாரு, அவர் அங்க பேசுறாரு. கவனிக்கணும். இந்த கால வேளையில கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்படி விளக்கம் என்ன தெரியுமா? சில நேரம் நம்ம வேலை ஸ்தலத்துல கர்த்தர் சோதனை ரட்சிக்க, நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அங்கே விக்கிரகத்துக்கு படைத்தவைகள் கொடுப்பாங்க, புசிக்க சொல்லும்படி கட்டாயப்படுத்துவாங்க. நம்ம சொல்லுவோம், நான் சர்ச்சுக்கு போறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இதை புசிக்க கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப அங்க இருக்கிறவங்க நம்மளை கிண்டல் கேலி செய்வாங்க. ஏன் உன்ன மாதிரி இவங்களாம் சர்ச்சுக்கு போகலையா, நீதான் ரொம்ப பெரிய சர்ச்சுக்கு போறியா, ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு போனவங்க கூட இப்படி சொல்ல மாட்டான், நீ மட்டும் தான் இப்படி சொல்லணும்னு நம்ம எள்ளி நகையாடுவார்கள். எப்படியாவது நம்மை வற்புறுத்தி அந்த உணவை சாப்பிடும்படி கட்டாயப்படுத்துவார்கள். அப்ப அவங்க கேட்க, நம்மளை சுற்றில பலதரமான கேள்விகளை கேட்கும் போது நாம் அங்க பேசாம தான் இருக்கும். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிற. ஒரு தனி மனுஷன் நம்ம இடத்துல ஒரு கேள்வி வினாவுகிறான்னா அவருக்கு பேசலாம். ஏன்னா 4 பேரா ஒரு சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கும் போது 4 பேருக்கு உன்னால என்ன பண்ண முடியாது, பதில் கொடுக்க முடியும். உனக்கு மனசுல ஒரு சோர்வு தான் வரும். அந்த இடத்துல நம்ம செய்ய முடியாது, பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. கரங்களை உயர்த்தி நிறைய சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். சம்பவத்துக்குள்ள ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 9 verses 22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தார். போதும். இங்கே நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருக்கிறாங்க. முதல் குமாரன் பேர் சேம், 2வது குமாரன் பேர் காம், 3வது குமாரன் பேர் யாபேத். இந்த நோவா திராட்சை செடியினா நட்டி அதை பயிர் செய்து அது வந்த விளைவுகளை, அது திராட்சை பழங்களை என்ன செய்யறாரு, ருசித்து குடிக்கிறார். அதிகப்படியா குடித்ததுமே அந்த போதை வைக்க நோவா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தலைக்கு ஏறினதுனால என்ன செஞ்சிட்டார், நோவா வஸ்திர வெளியே படுத்து கிடக்கிறார். இதுல 2வது மகன் வரான், அவன் பேர் காம். அவன் இதை பார்த்து என்ன பண்றான், அப்பாவுடைய நிர்வாகத்தை பார்த்து தான் உடன் பிறந்த அண்ணன் தம்பி கிட்ட போய் சொல்றான், சகோதரர் கிட்ட போய் சொல்றான், அப்பா பாரு குடிச்சு எப்படி படுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. மனசு எப்படி விழுந்து கிடக்கிறாரு. ஆனா கூட பிறந்த மற்ற அண்ணன் தம்பிக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஒரு துணியை கொண்டு வந்து நேர்முகமாய் பாராமல் முதுகு பார்க்கும்படியாக பின்னிட்டு ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். உன் குடும்ப ரகசியத்தை சொல்லுவதோ அல்லது மூடுவதோ எது நல்லது சொல்லுங்க. நல்லது, கவனிக்கணும். ஆனா இந்த காம் தான் சகோதரர்கிட்ட போய் சொன்னா பாத்தீங்களா, அப்ப என்ன பண்றான், தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறான். உன் வீட்டு விஷயத்தை நீ வெளியில் இருக்கவன்ட்ட சொன்னா, யாரை பத்தி, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பத்தி யாரை பத்தி சொல்றியோ அவங்களுடைய நிர்வாணத்தை நீ வெளிப்படுத்துறது சமானமான பாவமாக இருக்கும். அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஒருபோதும் உன் வீட்டு விஷயத்தை வெளியாகிட்டோம்னு விடாது, சொல்லக்கூடாது. உன் குடும்ப ரகசியங்களை மற்றவங்க பகிர்ந்து கொள்ளாது. எதை பேசணுமோ அதை பேச தெரிஞ்சுக்க, எதை பேசக்கூடாதோ அதை பேசாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தில் நடக்கிற ரகசியத்தை உன் கணவரை பத்தி மனைவியை பத்தி வெளியே போய் சொல்லாத, அது தவறு.
தகப்பனை பத்தி வெளியே போய் சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து மத்தவங்கள்ட்ட போய் சொன்னாரு. எந்த ரகசியத்தை நீ பேசக்கூடாதோ அந்த ரகசியத்தை நீ பேசக்கூடாது. தெரிந்து நோவா எழுந்த என்ன பண்ண தெரியுமா? தனக்கு நேரிட்டதெல்லாம் கேள்விப்பட்டு வருத்தத்துல கோபத்துல நோவா 2வது மகனை கூப்பிட்டு, காம், நீ சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த காமுக்கு சாபம் எதனால வந்தது? தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துறதுனால வந்தது. தான் சகோதரருக்கு போய் அவன் அறிவித்ததுனால வந்தது. அந்த வயிற்று எரிச்சு அந்த கோபம் கவனிக்கணும். மாமியாரை பத்தி வெளியே சொல்லாரு, மருமகளை பத்தி வெளியே சொல்லாரு. 4 செவத்துக்குள்ள நடக்கிறத 4 செவத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கோ. ஒரு உங்களுடைய குடும்பத்தில் யாராவது சில தவறு செய்யறாங்களா, அந்த தனிப்பட்ட நபரிடத்தை போய் கண்டித்து உணர்த்தி பேசி சரிபடுப்பார். அதை விட்டுட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன், அவங்கள வர வைக்கிறேன், இவங்களை வர வைக்கிறேன், இவங்களை வச்சு பேசுறேன், அவங்கள வச்சு பேசுறேன்னு சொல்லி பிரச்சனையை பெருசுபடுத்தாங்க. கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் வேணும். ஆமாவா இல்லையா? மற்றவங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ரட்சிக்கப்படாத வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? வித்தியாசம் இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. காலங்களிலே நன்றாக அறிந்து கொள்ளுதல். எதை பேச வேண்டும் என்று அறியாது இருந்தால் நோவாவுடைய குமாரன் காம் எதை பத்தி சொல்லணும் அவனுக்கு தெரியல. பார்த்தீங்களா? குடும்ப விஷயத்தை போய் என்ன பண்றான்? சகோதரனா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் தகப்பனை பத்தி அவன் போய் என்ன பண்றான்? அங்க குறை சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலங்களில எத்தனை பேர் தாயை பத்தி குறை சொல்றவங்க இருக்கிறீங்க, தகப்பனை பத்தி குறை சொல்றவங்க இருக்கிறீங்க. என்னப்பா செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்ட்ட சொல்ற? அப்பாவாவது எத்தனை அப்பாவை போய் பாரு, அவங்க பிள்ளைகளை எப்படி பாக்குறாங்க. அம்மாவாது பேய் பிசாசு ஆள் பார்த்து சாப்பாடு போடுறாங்க. அல்லேலூயா. அண்ணனுக்கு சாப்பாட்டுக்குள்ள முட்டையை மறைச்சு வைக்கிறார். எனக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு முட்டை வைக்கிறாங்க, அண்ணனுக்கு மாத்திரம் என்ன பண்றாங்க? சாப்பாட்டுக்குள்ள ஒரு முட்டை, சாப்பாட்டுக்கு மேல ஒரு முட்டை. ஏன் அப்படி வித்தியாசம்? அம்மாவே இல்லை அப்படின்னு சில பேர் குறை கொடுக்கிறது உண்டு. நாம அப்படின்னு கூட கைதுகளாலேயே சொல்லலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தாயை தூசிக்கக்கூடிய தீபம் அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன தாயை தூசிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களில் தேவச்சனமே நன்றாக அறிந்து கொள்ளுதல். வீட்டு குடும்ப ரகசியத்தை வெளியில போய் என்ன பண்ண ரெக்கார்டு கொண்டோம் சொல்லாத. அதனால உனக்கு என்ன பணம் கிடைக்கும் சொல்லுங்க? சாபம். சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? அப்போ 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் எப்போதும் என்ன பண்ணக்கூடாது? வெளியே சொல்லக்கூடாது. கைது வேலையிலேயே சொல்லுங்க. இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறோம். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 37 verses 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் என்னும் தகப்பனுடைய மறுமாண்டியாட்டிகளில் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். அல்லேலூயா. சரி, இப்போ உடற்பிறந்தவங்க செய்யற குறை தப்பிதங்களை தகப்பன சொல்லாமா கூடாது? சொல்லணும். அல்லேலூயா. யோசேப்பு சொன்னான். தன் சகோதரர்கள் செய்கிற தவற தன் சகோதரர்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கிற சித்திகளோடு கூட அவர்கள் வைத்திருக்கிற பழக்கத்தை பத்தி யோசேப்பு தகப்பனிடத்துல சொல்றான். அப்பா, அண்ணாங்க சித்திகிட்ட தவறான பழக்கத்தை வச்சிருக்கிறாங்கன்னு போய் சொல்றான். யாக்கோபு கிட்ட போய் சொல்றான், அப்பா கிட்ட போய் சொல்றான். அதனால தன் சகோதரர்கள் யோசேப்பு என்ன பண்ணாங்க? பகைத்தாங்க, விரோதித்தாங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பை நண்பா இருந்தார். கைது வேலையிலே சொல்லுவாங்களா? அதுதான் முக்கியமே. அப்போ தான் தகப்பனுக்கு அவன் அதை ஒழிக்கல, மறைக்கல. நன்கு சகோதரனை சகோதரியை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் கர்த்தருக்கு கொடுத்த தகப்பனாக இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுத்த ஊழியக்காரராக இருக்கட்டும், கர்த்தருக்கும் சரி உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அவங்கள்ட்ட நம்ம மொழி மறைவு என்ன செய்யக்கூடாது? வச்சிருக்க கூடாது.
எந்த ஒரு ரகசியத்தையும் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். கலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவங்களுக்கு திறந்த வெளி புஸ்தகமா இருக்கணும். நல்லது கெட்டது எதையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்கிட்ட நீங்க என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். கைதிகள் கலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிச்சீங்க, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, யாருக்கிட்ட சொல்லணும் என்கிற தெளிவு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்கணும். தூங்குறவங்க மட்டும் கைதிகள் கலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தால் திருப்தியாவா என்று வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, இப்ப இங்க என்ன நடக்குது தெரியுமா? அப்படி யோசிப்பு தகவல் அவன் சொல்லி அவன் நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கல. கர்த்தருக்கு சோதரம், அவன் தவறை சரி பண்ணணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். ஆனா யோசேப்பு மேல கர்த்தர் அன்பா இருந்ததுனாலதான் யோசேப்புக்கு தரிசனங்களை கொடுத்தார். வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்தினார். எகிப்திலே அவன் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டாலும் எகிப்துக்கு கர்த்தர் அரசனாக உயர்த்தினார். வேதிக்குறையிலே சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப யார் ஒரு பிராதா இருந்தாலும், யார் ஒரு குறையா இருந்தாலும், கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர்கிட்ட நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சத்தமுறை அலையிலே சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி ஆலயத்தில் எனக்கு முன்பாக திருவிருந்து கொடுத்த போதகரை நான் நினைக்கிறேன். இப்பொழுது என்னபடி ஐயா அவர் மறைந்து போனார் கர்த்தருக்குள். நான் இன்றைய நினைக்கிறேன், இங்க வந்து அவர் திருவிருந்து கொடுக்கும் போது எந்த விசுவாசியாவது மறைவா அவர்கிட்ட காணிக்கை கொடுத்தா அவர் போகும்போது என்கிட்ட என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த பேர் கொண்ட விசுவாசி காணிக்கை கொடுத்தாங்க, வச்சுக்கோ அப்படின்பார். நான் சொல்லுவேன், ஐயா உங்கள்கிட்ட கொடுத்தாங்க, வேண்டாவே வேண்டாம். அல்லேலூயா. இந்த பேர் கொண்ட விசுவாசி என் போன் நம்பர் என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுக்கல. நான் அவங்கள்ட்ட என் நம்பர் என்ன செய்யல, கொடுக்கலப்பா. ஆனா என்கிட்ட கேட்டாங்க, நீ அப்புறம் அவங்கள்ட்ட பேசிக்கோ. பார்த்தீங்களா? ஒரு மூத்த ஊழியர், நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு நாளும் என்னுடைய பர்மிஷன் இல்லாம எந்த விசுவாசிகிட்ட பேசுறதே கிடையாது. தனிப்பட்ட விதத்துல போய் யாரையும் வீட்டு அவர் என்ன பண்ணது கிடையாது, சந்தித்ததும் கிடையாது. இங்க வந்தா பொதுப்படியா எல்லாரும் ஜோம் பண்றாரா, அவ்வளவுதான். இது ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் நமக்கு அறிமுகமானவர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு கூட்டம் நடக்குது, அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, வா கூப்பிட்டு போறேன். அங்க சுகமொழி கூட்டம் நடக்குது, வா கூப்பிட்டு போறேன். அங்க வந்து ஆட்டோ பெரிய அற்புத அடையாளம் செய்யறாரு, வேன் வச்சு பஸ் வச்சு அழைச்சிட்டு போறாங்க, வான்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய ஊழியக்கார அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரே திருச்சபை விசுவாசி யாரோ ஒருத்தர் ஏற்கனவே வெளியே போகக்கூடிய பழக்கமுடையவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த நாள் எங்க போலாம் இருக்கிற வழியா கூடன்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஒரு போதும் என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருக்கு அதை மறைக்க கூடாது. கைது வேலையை சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. நீ சிறு காரியத்தை மறைக்கும் போதுதான் நாளைக்கு பெரிய பெரிய காரியங்களை நீ மறைக்க வேண்டியது வரும். ஆமென். வேலையிலேயே சொல்லி பார்க்கலாம். கர்த்தருக்கு சொல்ற முதல் ஆராதனை இந்த வார்த்தை சொன்னேன், இரண்டாவது ஆராதனை சொல்றேன். நம்முடைய ஆலயத்துல கடந்த சிறுவதியான கூட்டங்கள்ல அந்த செய்தியாளர் நம்ம தம்பி யோசேப்புக்கு போன் பண்ணுவார். போன் பண்ணி என்னை விசாரிப்பார், நம்முடைய ஊழியத்தை பத்தி எல்லாம் விசாரிப்பார். அப்ப எப்ப எல்லாம் அந்த ஊழியக்காரரு நம்ம யோசேப்புக்கு போன் போட்டாலும் உடனே அந்த யோசேப்பு போன் பண்ணுவார். ஐயா இந்த ஊழியக்காரர் விசாரிச்சாரு, பேசினாரு, என்னது சொன்னாரு, நான் உங்களுக்கு மறைக்க கூடாதுன்றதுக்காக இந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கைது அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே அதுதான் நல்ல படம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்தில் ஐயா பக்கத்துல வந்து ஜோம் பண்ணுங்க, ரெண்டு வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தருக்கு கொடுத்த சபை, கர்த்தருக்கு கொடுத்த ஊழியர்களை தவிர்த்து எல்லாரும் வீட்டுல போய் தலை கொண்டு நினைக்காரு, எல்லாரும் வீட்டுல கூப்பிட்டு நினைக்காரு, எல்லாரும் போன் நம்பர் வாங்கணும்னு நினைக்காரு. அது தவறு. கல்வியிலே சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புக்கு நல்ல தெளிவு இருந்திருப்பாரு, யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற தெளிவு யோசேப்புக்கு நன்றாகவே இருந்தது. கைது அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நாடு அலையிலே சொல்லுங்க. பேச எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அவங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால கர்த்தர் யோசேப்பு எகிப்துல உயர்த்தினாரு. அவன் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னதுனால அவனுக்கு பரிசு பலன், பகை கிடைத்திருந்தாலும் விரோதம் கிடைத்திருந்தாலும் சகோதரர்கள் அவனை அடிமையாக எகிப்துல விட்டாலும் கர்த்தர் கைவிடாதவராக இருந்து எகிப்து அரசனாக உயர்த்தினார். அல்லேலூயா.
3வது சம்பவத்தை படிக்க போறோம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படித்துக் கொள்ளுங்கள். யாத்திரையாகும் 17:6. திருத்தமா படிக்க யாத்திரையாகும் 17:6. அங்கே ஊரோகிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் இருப்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்போ ஜனங்கள் குடிக்காதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஓரேபில் என்கிற கண்மலையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மோசே அந்த கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, அடி. அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் என்ன செய்யும், புறப்பட்டு வரும் என்று கர்த்தர் சொன்னார். அது போலவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் என்ன செய்யுது, புறப்பட்டு வந்தது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய தாகம் தணிந்தது, எல்லாருடைய தாகம் தீர்ந்தது. கர்த்தர் அடிக்க சொன்ன கண்மலை. ஆமென். இதனுடைய ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கண்மலை பிளக்கப்பட்டது போல இயேசு நமக்காக பிளக்கப்பட்டார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு எல்லாருடைய தாகம் தீர்த்தது போல இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட ரத்தம் எல்லாருடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இன்றளவு இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகள் முன்பதாக சிலுவையில் செய்த ரத்தத்தின் வல்லமை இன்றளவு அந்த ரத்தத்திலே ஜீவன் உண்டு. இன்றளவு அந்த ரத்தத்திலே வல்லமை உண்டு. இன்றளவு அந்த இயேசுவின் ரத்தத்திலே நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. அல்லேலூயா. அப்ப ஓரேபில் இருந்த கண்மலை எதற்கு அடையாளம்னா கல்வாரி சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. 2வது கண்மலை என்னாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசு. ஓரேபில் கர்த்தர் கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னாரு. ஆனா ரெவிதியில கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசு, அடிக்காத பேசு. அல்லேலூயா சொல்லி அனுப்பியிருக்கிறார். நீயும் சகோதரனாக ஆரோனும் அந்த கண்மலையை பார்த்து பேசுப்பா, அடிக்காதீங்கன்னு சொன்ன, பேசுன்னு சொன்னார். அவ்வளவுதான். ஆனா அங்க நடந்த கலகத்தை பார்த்த மோசேக்கு வந்த கோபத்துல, மோசே தான் ஏற்கனவே கற்பனைகள் உடைச்சதாச்ச, உடைக்கிறது அடிக்கிறது அவருக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு, ஜனங்க மேல ஒரு கோபத்துல போயிட்டு 2 அடி அடிச்சுட்டாரு, 2 விசை அடிச்சுட்டாரு கண்மலையை பார்த்து. ஆனா கர்த்தர் அடிக்க சொன்னாரா, என்ன மலையை பார்த்து பேச சொன்னார். பேச சொன்ன கண்மலையை பார்த்து மோசே அடிச்சுட்டார், 2 விசை அடிச்சுட்டார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது, எல்லாரும் தாகத்தில் குடிச்சாங்க. ஆனா கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே கானான் தேசத்துக்கு நீ போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த கண்மலையை பேச சொன்ன, நீ என்ன பண்ணிட்ட, அடிச்சுட்டியே. ஆண்டவரே சொல்லுங்க. 2வதாக சொல்லப்பட்ட கண்மலை யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 2வதாக அடிக்கப்பட்ட கண்மலை யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி விரோதமாய் பேசினால் இன்மையிலும் மறுமையில் என்ன கிடையாது, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன் பேச சொன்னாருன்னா, பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அர்த்தம் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, அந்நிய பாஷை கொடுக்கிறார். அப்ப அந்நிய பாஷையில தேவனோடு நம்ம என்ன பண்றோம், பேசுறோம். அல்லேலூயா. அதனால்தான் அந்த மலையை பார்த்து பேசினா போதுப்பா தண்ணி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பேச சொன்ன மலையும் மோசே என்ன பண்ணிட்டாரு, அடிச்சுட்டாரு. அவன் பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணிருக்கணும், பேசி இருக்கணும். அப்படின்னு பேசியிருந்தா கானான் தேசத்துக்குள்ள மோசே என்ன செய்திருப்பாரு, புறப்பட்டு போயிருப்பார், பிரவேசித்திருப்பார். அப்படி அந்த பாக்கியத்தை இழந்து போக காரணம் பேச சொன்ன இடத்துல பேச தவறுனதுனால. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. காலங்களில் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு பேசுறியா அல்லது ஆண்டவர் அடிக்கிறியா? எதில் நம்ம அடிக்கிறோம்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே அவமானப்படுத்துகிறோமா, சிலுவையிலே அறைந்து நம்ம என்ன செய்யறவரை அவமானப்படுத்துகிறோமா. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பறவையை ருசி பார்த்தும் இனி வரும் நல்பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிலுவையிலே அறைந்து திரும்பவும் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாங்க, அவங்க அவமானப்படுத்துறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ விட்டு வந்த பாவத்தை திரும்ப செய்வேன்னா நீ மறுபடியும் இயேசுவை சிலுவையில் என்ன பண்ற, அவரை அறைந்து அவரை அடிக்கிறாய் என்று அந்த அர்த்தம். நீ விட்டு வந்த பாவத்தை, விட்டு வந்த பாவ இச்சைகளை
உலக பிரகாரமான காரியத்தை திரும்ப செய்வாயானால், லோத்து மனைவி விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்த்தது போல நீ விட்டு வந்த பாவத்தை தொடுவாயானால், விட்டு வந்த பாவத்தை பார்ப்பாயானால், பேசுவாயானால், மறுபடியும் அந்த பழக்க வழக்கத்துக்குள் வருவாயானால், மறுபடியும் உன்னிமத்தமாய் இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். அல்லேலூயா. யோசிப்பார், இதுக்கு காரணம் என்ன? நீ இயேசுவோடு பேசல. நீ இயேசுவோடு பேசாம யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கிற. அதுதான் காரணம். ஆண்டவரோடு அதிகம் பேசுறதை தவிர்த்துட்டு மனுஷர்களோடு அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சு. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட அதிகமா பேசுவோம். உண்மையா இல்லையா? கண்டுபிடிச்சு பாருங்க. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட அதிகமா பேசுவோம். நம்ம ஆண்டவர் அதிகமா நேசிப்போனா நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுவோமா இல்லையா? ஒரு வாரத்துல போன இந்த ஒரு வாரத்துல எத்தனை நாள் நீ ஜெபம் பண்ண? யோசிச்சு பாரு. எத்தனை நாள் பைபிள் படிச்ச? யோசிச்சு பாரு. அப்ப எங்க உனக்கு ஆண்டவர் மேல அன்பு? உண்மையான அன்பு என்ன பண்ணிருக்கோம்? ஐயோ நம்ம ஜெபிக்கலையே, ஆண்டவரோடு கூட பேசலையே, நேரத்தை ஒதுக்கலையே. முன்னெல்லாம் யாருமே சொல்லாம தானாகவே நீ ஜெபித்த, நேரத்தை வாசித்த. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஜெபத்துல உட்காரு, ஜெபம் பண்ணாம போறியே, ஜெபமே இல்லையேன்னு சொல்றாங்க. ஆனாலும் என்ன செய்வதில்லை? உணர்த்தப்படுகிறாய், ஆனால் தீர்த்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமர்மையான தேவ ஜனமே, ஆண்டவரோடு நீ பேசத்த நேரம் செலவு பண்ணணும். ஒரு அலையிலே சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் வரை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அல்லேலூயா. ஏலி மற்றவருக்கு போதிக்கிறவன், மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன், வேத பிரமாணத்தை எடுத்துரைக்கிறவன், புத்திமதிகளை சொல்லுகிறவன். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லாமல் போனான். தன் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை குறித்து அவன் அசட்டையாக இருந்தான். தன் பிள்ளைகள் அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய போக்குக்கு அவனை விட்டுவிட்டான். அவர்கள் செய்த பாவத்தை அடக்காமல் இருந்தால் என்று சொன்னது நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏலி வீட்டின் மேல் வந்தது. கையில் நிலையே சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், பிள்ளைங்க பைபிள் படிக்கலாம், செவிக்கலாம், நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கண்டிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் உங்க பிள்ளைங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்போன்ல மூழ்கி போயிருக்கிறாங்க. குடிக்கு அடிமையா இருக்கிற மாதிரி பசங்க என்ன பண்ணுதுங்க? டிவிக்கு அடிமையா இருக்கிறாங்க. எனி டைம் டிவி, எனி டைம் செல்போன். காரணம் என்ன? உன் பிள்ளைகளை நீ கண்டித்து வளர்க்கல. அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏலி வீட்டின் மேல் வந்தது. அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் அவன் என்ன பண்ணல? அவன் அடக்காம வளர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை கோலினால் அடித்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? சாவான். அப்ப என்ன பண்ணுவான்? அவன் பிள்ளைய அடிக்க வேண்டிய வயசுல அவன் அடிச்சு வளர்க்கணும். அவன் உடம்புல மதியினம் ஒட்டி இருக்குமா? அந்த மதியினம் எது அகற்றுமா? சொல்லுங்க. தண்டனையின் பிறகுதான் பிள்ளைகளுடைய உடம்புல ஒட்டி இருக்கிற மதியினத்தை என்ன செய்யுமா? அகற்றுமா. அப்படின்னு அர்த்தம். அவன் அடிச்சாதான், அடிக்க வேண்டிய வயசுல அவன் அடிச்சு வளர்க்கும் போது அவன் உடம்புல இருக்கிற மதியினம் அவனை விட்டு செய்யணும், விலைக்கு போகும். நாம் அடிக்க வேண்டிய வயசுல அடிச்சு வளர்க்காததுனால இன்னைக்கு நம்ம பிள்ளைய அகற்றினா அவன் திரும்ப பதிலுக்கு நம்ம என்ன பண்ணுவான்? அகற்றான். என்ன ஓவரா பேசுறியா? அல்லேலூயா. கையில ஓங்குற, என்ன குரல் கொடுக்குற? அல்லேலூயா. அதெல்லாம் அந்த காலம். இதெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பேசுறீங்க, வீட்டை விட்டு போயிடுவாரு. அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காரு? எங்கேயாவது போயிட்டானா என்ன பண்றது? மகன் எங்கேயாவது போயிட்டானா என்ன செய்யுது? அமைதியா. பிள்ளைங்க பெரியவங்களை என்ன பண்றாங்க? அதட்டி ஆளுகை செய்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை ஆளுகை செய்கிற நாட்களில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடக்காமல் போன ஏலி உன் வீட்டுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு விரோதமாய் வருகிறது.
பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல கண்டிக்காம விட்டுட்ட. அவன் மரியாதை இல்லாம பேசும்போது அப்பவே என்ன பண்ணிருக்கணும், சொல்லி அதட்டி இருக்கணும். அந்த பிள்ளைகள் செய்கிற தவறு நேரத்துல கூட சேர்ந்து நீங்க சிரிக்கிறீங்க. என் மகன் விளையாட்டுக்கு தான் சொன்னான், என் மகன் விளையாட்டுக்கு தான் சொன்னான் அப்படின்னு சிரிக்கிறீங்க. தேவஜனமே, கண்டிக்க வேண்டிய வயசுல, அடக்க வேண்டிய வயசுல உன் பிள்ளைகளை அடக்காம விட்டுட்டேன்னா அவன் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். உனக்கு நிந்தையை கொண்டு வருவான், உன் மகன் உனக்கு அவமானத்தை கொண்டு வருவான். நீ 4 செவத்துக்குள்ள உன் வீட்டுக்குள்ள உன் பிள்ளைய அடிச்சு வளர்த்தேன்னா 40 பேர் மத்தியில உனக்கு அவமானத்தை கொண்டு வர மாட்டான். அல்லேலூயா. நீ 4 செவத்துல அவனை கண்டிக்க வேண்டியதை, அடிச்சு வளர்க்க வேண்டியதை அடிச்சு வளர்த்திருந்தா அந்த அவமானம் வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தனி மனுஷனா அவனை கண்டிச்சிருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் மத்தியில ஒரு நிந்தையை கொண்டு வரான், அவமானத்தை கொண்டு வரான். காரணம் அவனுக்கு பயம் இல்லை. கைது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் கேட்ட சிக்ஷை இல்லை, போதனை இல்லை. வசனத்தை படிக்கும் போது 13ஆம் வசனம், அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தும் நான் அவன் குடும்பத்தில் என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பார்த்தீங்களா? என்று நீங்காத நியாயத்திற்கு கர்த்தர் அனுப்புகிறார், நியாயத்திற்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் ஒரு நியாயத்திற்கு தான் நான் சொல்லுவேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் பூகம்பம் வரும், ராஜ்யத்தில் வருமா, ராஜ்யம் இருக்கும், கொள்ளை நோய் உண்டாகும். பைபிள் 24 அதிகாரம் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? நியாயத்திற்கு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி இப்போ நியாயத்திற்கு வர அந்த இயேசு எழுதியிருக்கிற புஸ்தகத்துல நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டில் தோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடுனா யாரு? நம்ம வீடு தான், நம்ம குடும்பம் தான் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அப்ப நியாயத்திற்கு முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாருன்னா ரட்சிக்கப்படாத மத்தியில் தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கிறார். அதனாலதான் போன வருஷம் லாக்டவுன் போடும்போது சபைகள்லாம் மூடப்பட்டது, ஆலயங்கள் மூடப்பட்டது. அப்ப பாத்தீங்களா, சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறது. பாத்தீங்களா என்ன காரணம்? இந்த காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபை தன்னுடைய விசுவாசிகளை கண்டித்து உணர்த்தவில்லை. இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து எச்சரிப்பை அவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை. நியாயத்தீர்ப்பை பற்றி அவர்கள் சொல்லி தருவது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் சொன்னா விசுவாசி சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஆறுதலான பாட்டு பாடனா விசுவாசி சந்தோஷப்படுது. பாஸ்டர் அம்மா ஒரு பாட்டு பாடினாரு. அல்லேலூயா. இது பிரதர் ஒரு பாட்டு பாடினாரு, இது சிஸ்டர் ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாடல் வரிகள் எவ்வளவு தொடுதலாக தெரியுமா? அல்லேலூயா. இதுவே ஒரு கண்டித்து பிரசங்கம் பண்ணா அவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு? கண்டித்தே பேசுவார். கைதிகள் அடையிலே சொல்ல பார்க்கலாம். எப்போது என்ன பண்ணுவார்? எச்சரித்தே உணர்த்துவார். இவருக்கு இதேதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அருமையான தேவ நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய காரியத்தை நடக்காமல் போனது நிமித்தமாக நியாயத்திற்கு செய்வேன் என்று சொல்ற 14ஆம் வசனம். அது நிமித்தம் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, பலியினாலாவது காணிக்கையினாலும் உன் ஜெபம் என்ன செய்யப்படாது, அங்கீகரிக்கப்படாது. நீ செய்யற பாவத்தை நான் கேட்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றேன். நீ என்னதான் முட்டி மோதி உபவாசம் போட்டு அழுதாலும், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாலும், பலியினாலாவது காணிக்கையினாலாவது உன் ஜெபம் என்ன செய்யப்படாது, அங்கீகரிக்கப்படாது. காரணம், உன் பிள்ளைகளை நீ அடக்காம விட்டுட்ட. உன் பிள்ளைகளை அடக்க வேண்டிய வயசுல நீ அடக்காம விட்டுட்ட. கண்டிக்க வேண்டிய வயசுல உன் பிள்ளைகளை நீ கண்டிக்காம விட்டுட்ட. காரணம், நீ சரியில்லாதனாலும் இன்னைக்கு உன் பிள்ளை சரியில்லை. அல்லேலூயா. நீ உன் பிள்ளை பெயிண்ட் அடிக்கிறான், தலைமுடிக்கு விட்டுட்ட. இன்னைக்கு உன் பிள்ளை என்ன பண்றான்? ஒரு பக்கம் மாத்திரமே செய்யலாம், மொத்த முடியும் கட் பண்ணிட்டு வரான், விட்டுட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு உன் மகன் என்ன பண்றான்? ஆம்பளை பசங்க ட்ரெஸ் போடுற மாதிரி டைட் ஃபிட் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. அவ லட்சணமா இருக்குது, உனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்ணிட்ட? ஏமா அப்படி போடுறேன்னா இதுதான் ட்ரெண்டு, இதுதான் ஃபேஷன், இந்த கால பசங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்றாங்க, விட்டுட்ட.
இடையூறான வஸ்து நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? மற்றவங்க பார்க்கக்கூடிய, மற்றவருடைய கண்களுக்கு இடரல் ஏற்படக்கூடிய மாதிரி ட்ரெஸ் போடாது. அவருடைய குமாரன் என்ன பண்ணாங்க? மூடினார்கள். வஸ்திரத்தை போட்டு என்ன பண்ணாங்க? மூடினார்கள். இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு கொடுத்துறாரு. கலைஞர் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி காலை வேளையில அருமையான சகோதரி சகோதரியை அவலட்சணம் ஒன்று கொள்ள வேண்டாம். ஆமென். சத்தமா கலைஞர் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த சம்பவத்தை பார்க்கலாமா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 23-24. 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்பிராயீமுக்கு சமீபமான பாலாத் சேரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மேய்க்கத்திருக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமார் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மேய்க்கத்திருக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் ஒரு அடியானோட வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். சொல்ல பார்க்கலாம். அருமையான தேவசனமே, இங்கே நாம் வேதத்தை பார்க்கும்போது 2 வருஷம் சென்ற பின்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 வருஷம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு முதல் பிறந்தவன் அம்னோன். இந்த அம்னோன் தன் சகோதரியாகிய தாமார் இடத்துல அவன் சேர்ந்தான். தகப்பன் ஒன்று, தாய் தான் வேற வேற. அப்சலோமும் தாமாரும் ஒரு தாய் பிள்ளைங்க. அதே மாதிரி அம்னோன் அவன் வேற ஒரு தாய். பட் தாவீது தான் எல்லாரும் தகப்பன். அல்லேலூயா. ஆனா மூத்த மகன் வந்து அம்னோன். கவனிக்கணும். இப்ப இந்த அம்னோன் என்ன பண்றான்? அப்சலோமு கூட பிறந்த தங்கச்சி தாமார் இடத்துல பிரவேசிச்சிட்டான். இதை போய் தாமார் அண்ணன் கிட்ட சொல்லி வேதனை வெளிப்படுத்துகிறார். இந்த அப்சலோம் என்ன பண்ணா தெரியுமா? பதிலுக்கு தான் அண்ணன் அம்னோன் கிட்ட நலம் மூலம் எதுவுமே கேட்கல. 2 வருஷம் அமைதியா இருந்தான். அல்லேலூயா ஆகட்டும்னு சொல்லி அந்த வஞ்சகத்தை இருதயத்துல, அந்த வேதனையும் கசப்பையும் விரோதத்தையும் இருதயத்துல வச்சுக்கிட்டான். 2 வருஷம் அமைதியா இருந்தான். அந்த 2 வருஷத்துல அவன் வேலை செஞ்சு வேலைக்காரங்களாம் சம்பாதிச்சான். ஒரு நாள் இந்த அப்சலோம் ராஜா கிட்ட போய், ராஜா, ராஜகுமாரர்களும் அதாவது அண்ணன் தம்பிங்க எல்லாரும் நீங்களும் என்ன பண்ணணும்? நான் வைக்கிற விருந்துக்கு வந்து சாப்பிடணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ராஜா சொன்னாரு, நாங்க எல்லாரும் வந்தா உங்களுக்கு செலவு அதிகமா இருக்கும், வேண்டாம், வேணா ராஜகுமாருக்கு அதாவது அவனுடைய அண்ணன் தம்பிகளை வேணா என்ன பண்றேன் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதுமே அன்போட அந்த விருந்துக்கு வரான். கைது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தப்பு செஞ்சவன் யாரு? அம்னோன் முதல் குமாரன், மூத்தவன். தாவீது மூத்த பிள்ளை. அவனும் அந்த விருந்துக்கு வரான். அப்சலோம் வச்சு விருந்துக்கு இவரு இடம் நினைச்சிட்டு வர்றாரு. அப்சலோம் எல்லாத்தையும் மறந்துட்டான், பகை எல்லாத்தையும் செஞ்சுட்டான், மறந்துட்டான், விரோதத்தை எல்லாம் மறந்துட்டான், எல்லாரும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான், நம்மளும் போய் சாப்பிடுவோம்னு சொல்லி அம்னோனும் கலந்துக்கிறான். அந்த கூட்டத்தில் போய் கலந்து சாப்பிட்றான். இப்போ இந்த அப்சலோம் மறைவாக கூலிப்படையை வைத்து தாவீது மூத்த மகன் அதாவது அம்னோனை மாத்திரம் நீங்க வெட்டி போடணும், மீதி பேரெல்லாம் தப்ப விட்டுங்க, வேற யாரையும் நீங்க தொடக்கூடாது, அவன் ஒருத்தன் தான் என் கூட பிறந்த சகோதரி அவன் என்ன பண்ணினான் தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி ஆட்களை வைத்து அழிச்சு கொலை பண்ணிட்டான். கைதிகள் அருகே சொல்லி பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனி. இப்போ இந்த தவறு நடக்கிறதுக்கு யாரு காரணம்? அம்னோன் கொலை செய்யப்படுறதுக்கு காரணம், முதல் காரணம் யாரு? தாவீது. அல்லேலூயா. யார்தான் காரணம்? தாவீது தான் காரணம். 2 வருஷம் அப்சலோம் அமைதியா இருந்தாங்க. அந்த தவறு செய்யும் போது தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? மகனா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா அப்சலோம் என்ன பண்ணிருப்பான்? அமைதியா இருந்திருப்பானா? இஸ்ரவேல்ல யாராவது இப்படிப்பட்ட மதிக்கேட்டை செய்திருந்தாங்கன்னா அவனை தண்டிச்சிருக்க மாட்டேன். வேற ஒருத்தனுக்கு சட்டம் ஒன்று, நீ பெற்ற மகனுக்கு வேற ஒரு சட்டமா? மற்றவங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? அதனாலதான் அப்சலோம் என்ன பண்ணான்? சட்டத்தை கையில் எடுத்துட்டான். தாவீது தண்டனை கொடுக்காத, தகப்பன் தண்டனை கொடுக்காதனால அப்சலோம் பார்த்தான், என் தங்கச்சி சீரழிச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி வெட்டிட்டான், கொலை பண்ணிட்டான். எதனால?
உன் மகள் தவறு செய்யும் போது நீ அப்பவே என்ன பண்ணிருக்கணும்? கண்டிச்சு இருக்கணும். தனித்து அவங்களுக்கு போய் என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கு தண்டனையோ அல்லது கண்டிப்போ ஏதோ நீ அப்பவே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. மரணத்துல போய் முடிஞ்சிருக்காரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவனோட செத்து இருக்க மாட்டான். நீ கண்டிக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்ட, தவற விட்டுட்ட. நீ தவற விட்டதுனால்தான் விபரீதம் இவ்வளவு பெரிய நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துச்சு. காலவெளியில நேரம் வச்சாங்க. நீ கண்டிக்க வேண்டிய சமயத்துல நேரத்துல தயங்குற. எப்படி சொல்றது தெரியல, யாரை வச்சு சொல்றதுன்னு தெரியல நினைக்காத. உன் வீட்டு விஷயத்தை நீதான் பேசி முடிவெடுக்கணும். என்னத்துல கூப்பிட்டு வராத. சித்தப்பாவை கூப்பிட்டு பேசலாமா? பெரியம்மாவை கூப்பிட்டு பேசலாமா? தாய் மாமனை வச்சு பேசலாமா? அவங்களை வச்சு பேசலாமா? இவங்களை வச்சு பேசலாமா நினைக்காத. உன் குடும்ப பிரச்சனை நீதான் பேசணும். அல்லேலூயா. இன்னொருத்தர் என்ட்ராக கூடாது, இன்னொருத்தர் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. நீ அவளை கண்டிக்க வேண்டிய அல்லது சீர்படுத்தக்கூடிய சொல்ல வேண்டிய நேரத்தை தவற விட்டுட்டேன்னா இதுதான் விபரீதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 8 வருஷம் அவனுக்குள்ள பகையை வச்சுட்டே இருந்தான் அப்சலோம். நேரம் பார்த்துட்டே இருந்தான், சமயம் பார்த்துட்டே இருந்தான். நேரமும் சமயம் வாய்ச்சது. அவனோட தீர்த்து கட்டிட்டான். பகை விரோதத்தை எழுப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரோதம் நிறைவேறிச்சு. இந்த காலவெளியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அப்பவே பேசி இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? தாவீது பேச வேண்டிய நேரத்துல பேசி இருக்கிறோம். அவன் நாங்க அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம், அப்புறம் எடுத்து சொல்லலாம்னு சொல்லி நீ நேரத்தை நாள் கடத்ததான் எவ்வளோ விபரீதங்கள் ஏற்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. காலவெளியை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 வருடம் அவருக்கான தண்டனை தராததுனால அம்னோன் கொலை செய்யப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலவெளியில அந்நியான தேவ ஜனமே, இன்றைக்கு வாழ்க்கையில சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் தவித்துக் கொண்டிருக்காரு. அதை நீ சொல்ல தகுந்த உன் வீட்டார், உன் குடும்பத்துல, உன் வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடு. அல்லேலூயா. அதே மாதிரி குடும்ப ரகசியத்தை வெளியே போய் சொல்லாரு. அது பெரிய வேதனை கொண்டு வந்து நிறுத்தும். அன்னைக்கு நோவா தன் மகனை சபித்தது போல சாபத்துக்குள்ளான நிலைமையில கொண்டு போய் விட்டுடும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, எப்ப நான் எதை பேசணும், எப்ப நான் எதை பேசக்கூடாது, எங்க எதை பேசணும், எங்க எதை பேசக்கூடாது ஞானத்தை பக்குவத்தை காதல் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் எழுதி நிற்போமா? எல்லாரும் எழுதி நிற்பதை கண்களை மூடி கத்ததை நோக்கி நான் பார்க்கலாம். Thank you, Jesus. Thank you, Master Lord. Thank you, Holy Spirit of God. யாவரை எழுதியிருக்கிறோம். Oh, we thank you, Jesus. எல்லா கண்களையும் தர்மியான காலவேளையிலே அன்பு சகோதரனே, சகோதரி, கர்த்தர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். நம்மை சீர்பொருந்தும்படியாக, நம்மை திருத்தும்படியாக, நம்மை உணர்த்தும்படியாக நம்முடைய பிள்ளைகளை சுட்டி காண்பிக்கிறார். நம்முடைய தப்பிதம் என்னது என்பதை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா கண்களையும் ஒப்பு கொடுத்து சோமன ஆண்டவரே, என்னுடைய குறைகளை உணர்த்துகிறே, என் தப்பிதத்தை உணர்த்துகிறே, என் தவறுகளை சுட்டி காண்பிக்கிறே. ஆண்டவரே, நீ வீட்டு விஷயத்தை நான் ஒருபோது வெளியே சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஓ, தேங்க்யூ ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. எல்லா கண்களையும் மூடி நம்ம அப்படிப்பட்ட யாராவது தவறு செய்வதா இருப்போமானால் இன்னைக்கு ஜோம் பண்ணுறது. ஆண்டவரே, என் இருதயத்தில் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய இருதயத்தில் வைக்கிறேன். காரியத்தை அடக்குகிறவர் ஞானம் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவனோ தீவிலே விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேசாது இருந்தால் மூடனும் ஞானமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பேச்சை குறைக்கணும். அருமையான தேவ ஜனமே, ஜபத்தில் வளரணும். உன் பேச்சை குறைக்கணும், ஜபத்தில் வளரணும். மனுஷனோடு பேசுறதை காட்டிலும் தேவனோடு நம்ம அதிகமாக பேசணும். தேவனோடு பேசும்போது மனுஷனோடு பேசுறதை நீ தவிர்க்கணும். தேவனோடு நேரத்தை செலவிடணும். தேவனோடு நீ ஐக்கியப்பட்டிருக்கணும். தேவனோடு கொடுக்கிற ஐக்கிய குறைபாடுக்கு இடம் கொடுக்காது. பரிசுத்த குறைபாடுக்கு இடம் கொடுக்காது. ஜபமற்ற குறைபாடுக்கு இடம் கொடுக்காது. தேவனிடத்தில் சேர ஒப்பு கொடு. தேவனிடத்தில் ஐக்கியப்பட ஒப்பு கொடு. அவர் வார்த்தைக்கு வசனத்தை கீழ்ப்படி ஒப்பு கொடு. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆவியானவரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். எல்லா கரங்களை கட்டி கத்திர கைப்படுத்துவோம். யாரோடு பேசுறேன் உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நேரத்தில் நான் செலவிடணும். உங்களோடு நான் பேசுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோடு நான் பேசுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு கரங்களை தட்டி கற்பதனால நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நினைத்து உடனே ஜெபிக்காரங்க. Hallelujah, glory, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus' name. Thank you, Master Lord. Thank you, Holy Spirit of God. Glory, 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 glory. ஆண்டவரோடு கூட பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறது. தேவனோடு ரகசியங்கள் பேசுகிறார் அல்லவா? ஒவ்வொரு கரங்களை தட்டி வாயை திறந்து உள்ள வெளியே எங்க இருந்தாலும் சரி கரங்களை தட்டி வாயை திறந்து எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷையில் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டுப்படி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டுப்படி நடத்துகிறார். இஸ்ரவேலர்களை சென்று செய்து வாழ்பவர் இஸ்ரவேலர்களை சித்தம் செய்து வாழ்பவர் வல்லமை ஆவியானவர் Thank you.
ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வேண்டியும் கூட கத்திரைகளோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய வார்த்தையினால் பிள்ளைகளை ஸ்திரப்பட பலப்பட அன்றைய நிலைநிறுத்த உதவி செய்து ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பலப்படுத்தி கிருமைகளாகவும் வேலையெடுத்து காத்துக்கொள்ளும் கத்தாவே ஸ்தோத்திரம். நம்மளை எது பேசணும் எது பேசக்கூடாது, யாரோடு அதிகமாக பேசணும், யாரிடத்தில் நம்ம பேச குறைக்கணும் என்று சொல்லி கத்தரைகளுக்கு திட்டவட்டங்களை தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. அன்று நம்மளுக்கு மகிழ்ப்படுத்த உதவி, பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டதாய் பேச உதவி. கடந்த ஒவ்வொரு கத்தரைகளையும் தனித்தனியாக பெயர்க்கிறார். குடும்ப ஆசிரியர் நிலைநிறுத்தம் காத்துக்கொள்ள வழிநடத்தும் பெரிய காரியங்களை தாழ்த்து எளிமையாக்கி பொறுப்பாக சமர்ப்பிக்கிறோம். மகிழ்ச்சியெல்லாம் ஒரு நாமத்தில் செலுத்துகிறோம். வீட்டரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தெரிவிக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக.